One survives, one goes home. It's eliminator time. GT versus MI. P-Dog and Octopus set the stage. Tune in after the match for the eliminator review, only on P-Dog Speaks YouTube channel. ஹலோ ஆல் வணக்கம். பீடாங், வெல்கம் டு த ஷோ. எம்ஐ வர்சஸ் ஜிடி. அதாவது ஜிடி குவாலிஃபையர் தான் ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் 2 ரிசல்ட்ஸ் வேர் நாட் கோயிங் தேர் வே. எம்ஐயும் அப்படிதான், அவங்க எங்க வேணாலும் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க அன்பார்ச்சுனேட்லி எலிமினேட்டர்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு டீம் வீட்டுக்கு போக போகுது, இன்னொரு டீம் குவாலிஃபையர் 2ல பஞ்சாபை மீட் பண்ண போகுது. அதே முல்லன்பூர். இதுதான் மேட்ரு. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எல்லா டீமுக்குமே டெஸ்டினி வாஸ் தேர் இன் தேர் ஹேண்ட்ஸ் டு பிளே குவாலிஃபயர். இப்போ உங்களுக்கு ஜிடி மட்டும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 2 மேட்ச் தோத்ததுல எந்த இதுவும் கிடையாது. வீல்ஸ் கம்மிங் ஆஃப் அப்படின்னு சொன்னோம். 2 ஷாட் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு தடவை தோத்துருந்தா கூட தே ஆல்வேஸ் காட் அ சான்ஸ் டு கம் பேக். தே கேன் ஒன்லி பிளேம் தெம்செல்ஸ். அதே மாதிரி தான் மும்பைக்கும். மும்பையோட பீட்டன் பிபிகே தேவோட பிளேட் ஆர்சிபி இந்த குவாலிஃபயர். ஸோ நத்திங் டு கம்ப்ளைன். ஸோ பெட்டர் டீம் பிளேட் த குவாலிஃபயர். தே ஆர் இயர். இப்ப முல்லன்பூர்ல முன்னாடியே சொன்னோம், ஜாக்கிரதையா பேட்டிங் ஆடணும். இன்னைக்கு அந்த மேட்ச் ரொம்ப டஃப் பிட்ச் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த கொல்கட்டா வந்த மாதிரி யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தேர் நாட் கோயிங் டு பிளே இன் தி சேம் பிட்ச். பட் ஸ்டில் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் முல்லன்பூர் டு பி வெரி ஹை ஸ்கோரிங், ஐ பெக் டு டிஃபர். தட் இஸ் வாட் தி ஸ்டாட்ஸ் ஆல்சோ சே. இப்ப இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி பிபிகே 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. நைட் மேட்ச்ல ஜெயிக்காம இருந்த டீம் ஆர்சிபி ஈஸியா ஜெயிச்சாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு டு மாஸ்டர் த கண்டிஷன்ஸ் அண்ட் டூ வெல். இப்போ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, 200. அந்த ஒரு மேட்ச் தான் ஹையா போச்சு. 219 for 6 PBKs for CSK. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 201 for 5 CSK versus PBKs. ஹையஸ்ட் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 159 for 3, that is RCB versus PBKs. That was achieved in a day game. Average first inning score after this qualifier 158. Average second inning score 164. ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா திருப்பியும் சொல்றேன், தட்ஸ் வாட் வி ரிஃப்ளெக்டட். பெரிய டீம்ஸ் ஆடும்போது பிச்சு என்ன கஷ்டம் இருந்தாலும் கிரிக்கெட்டர் ஜெபால் T20 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 185 வரல அப்படின்னா ஈவன் இஃப் மும்பை பேட் பட்ஸ் தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 185 வரணும்னா பவர் பிளேல ஜாக்கிரதையா ஆடணும். 50 to 53 கண்டிப்பா ஒரு விக்கெட் ஓடணும். டமால் டிமில் அடிக்காம ஆடணும். செகண்ட் பேஸ் 7 to 10ல ரன்னே வரலனாலும் பரவாயில்ல, ஒரு விக்கெட் கூட போகக்கூடாது. 80 for 1 10 ஓவர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா 80 to 83 for 1 or 2 யூ ஆர் இன் a good position. 11 to 15லயும் டீசெண்டா ஆடணும். ஒரு 45ல இருந்து 48. டோன்ட் வாண்ட் டு ரியலி ட்ரை சம்திங். ஒரு 11 to 15 ஓவர்ஸ் முடியும் போது 125 to 130 for 4 இருந்தீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல இங்க 57 தான் வரும். 70 80 வராது. டேக்ஸ் டு 185. யோட கிரேட் சான்ஸ் டு வின். ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் என்ன ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் வின்னிங் ஃபேக்டர் பிபிகே 59 for 5, ஆர்சிபி 85 for 2. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எப்படி பேட்டிங் ஆடுறீங்க? ஸ்பின்னர்ஸ் எக்கானமி போஸ்ட் பவர் பிளே. போன எடிஷன்ல ஒரு விக்கெட் கூட ஸ்பின்னருக்கு விழ, இந்த வருஷம் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆஃப்டர் 7 ஓவர்ஸ் யூஸ் பண்ணோம். PBKs 4 overs 45 for 1, RCB 4 overs 27 for 3. MI பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ இஸ் கோயிங் டு டேக் த பிளேஸ் ஆஃப் ரயான் ரிக்கில்டன். ஸ்ட்ரைட் ஸ்வாப் அவங்களுக்கு அவராலையும் அந்த த்ரஸ்ட் கொடுக்க முடியும். திலக் வர்மா இஸ் கோயிங் டு கம் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். திலக் வர்மா இன்ஜோர்டு பாத்தீங்களா, லிம்ப் பண்ணி நடந்தே போயிட்டு இருக்க மாதிரி. ஒரு தீபக் சார், திலக் வர்மா 2 பேரும் ஒரு இது கட்டியிருக்காங்க. ரொம்ப லிம்ப் பண்ணி தான் போறாங்க. 2 பேருமே டவுட்ஃபுல் ஸ்டார்டர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். தீபக் சஹரும் சரி, திலக் வர்மாவும் சரி. அதாவது தீபக் சஹருக்கு ஒரு நிகில் இருக்கு, அது நான் இல்லன்னு சொல்லல, ஹாம்ஸ்ட்ரிங். திலக் வர்மாவா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அவ்வளவு பெரிய இதுவா இல்ல, இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு பேட்டிங் மட்டும் ஆடுன்றுவாங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் திங்கிங். அப்படி திலக் வர்மா ஆடலன்னா ராபின் மின்ஸ் இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் பொசிஷன். சமாடி வாங்குவாங்க திலக் வர்மா ஆடலன்னா, அதையும் சொல்லிடுறேன். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், சூரியகுமார் யாதவ் முன்னாடி வருவாரு, அசலங்கா வேற உள்ள வரணும். இப்ப நான் சொல்ற மாதிரி திலக் வர்மா வந்து இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணி நம்பர் 3 ஆடி சூரியகுமார் நம்பர் 4 இருந்தா பேட்டிங் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சூரியகுமார் நம்பர் 3 வரணும், அசலங்கா 4 வரணும், மின்ஸ் 5 வரணும்,
பாண்டியா 6, நமன்தீர், மிச்சல் மின்ஸ் 5 வர்றதுக்கு பாண்டியாவே 5 வரலாம் என்ன கேட்டா. வரணும், வரமாட்டேன்றாரு. நீங்களும் நானும் அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? மிச்சல் சாண்டர், இப்ப தீபக் சஹர் நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட். அஸ்வினி குமார் ஸ்ட்ரெயிட்டா ஆடிடுவாரு. கரண் சர்மா அண்ட் ட்ரெண்ட் போல்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் அப்பதான் இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள இருந்தாருன்னா திலக் வர்மா இருந்தா திலக் வர்மா இம்பாக்ட்ஸ் திலக் பார்ப்பாரு. வர்மா நடக்கிறதுக்கே ஆனா கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாரு, ரொம்ப லிம்ப் பண்ணி நடந்தாரு. அப்ப ராபின் மின்ஸ் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹிம். யூ நெவர் நோ. ஐம் நாட் யூனோ என்ன சொல்றது, ரைட்டிங் ஆஃப் ராபின் மின்ஸ். பட் திலக் வர்மான்றவர் ரன்னே அடிக்கலைன்னாலும் ஒரு நம்பர் 3ல அவர் இருக்காரு. ஏன்னா பேர்ஸ்டோ வந்து ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றேன், ஒரு மேட்சுக்கு வந்திருக்காரு. அசலங்கா வந்து நாட் அ பேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜாக்சன்ன்றேன், ஒரு மேட்சுக்கு வந்திருக்காரு. திலக் வர்மாவும் கிடையாது, அவருக்கு பதிலா ராபின் மின்ஸ். தீபக் சார் கிடையாது, அவருக்கு பதிலா அஸ்வினி குமார்னு மேல ஏறினே போச்சுன்னா தே ஆல்சோ லுக் அ லிட்டில் பிட் வீக்கர். I'll be honest with you. இப்ப நான் சொல்ற பிளேயிங் 11 படி ஓகே. இப்ப தீபக் சார் இல்லைன்னா கூட ஓகே, அது பதிலா அஸ்வினி குமார் நல்லா போட்டிருக்காரு, நோ ப்ராப்ளம். பேர்ஸ்டோ உங்களுக்கு ஒரு சேஞ்ச். திலக் வர்மாவும் இல்லைன்னா அஸ்வினி குமார் போன மேட்சா ஆடினாரு, கரண் சர்மாவும் ஆடி அஸ்வினி குமாரும் ஆடுவாங்கன்றீங்களா? இப்போ உங்களுக்கு தீபக் சஹர் இல்லைன்னா மாட்டிட்டு இருக்காங்களே உங்களுக்கு. இப்போ இவரு இப்படி இல்ல, சத்யநாராயண ராஜு கொண்டு வரணும். அதுதான் நான் கேக்குறேன், அது அவரே ஆடிடலாமே இந்த விக்கெட்ல. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாஸ் பவுலர்ஸுக்கும் ஹெல்ப் ஆகுது. ஸ்பின்னர்ஸ் ஹஸ் டன் வெல் போஸ்ட் 7 overs. கரண் சர்மாவையும் அவங்க பவர் பிளேல யூஸ் பண்றது இல்ல, மிச்சல் சாண்ட்லயும் பவர் பிளேல அவங்க யூஸ் பண்றது இல்லங்கும் போது தே மே திங்க் ஆன் தோஸ் லைன்ஸ். சார் உங்களுக்கு இவரு இல்லைன்னா கூட உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, அஸ்வினி குமார் இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஒரு 4 பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க போது they don't want to have the fifth one. For that variation they want to have a wrist spinner where the ground dimensions are big along with Mitchell Starker. அந்த கணக்குல சொல்றேன். இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி சத்யநாராயண ராஜு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப ஜிடி பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் 11 அவங்க ஆடுன்னு நிறைய தடவை சொல்லியாச்சு, கேட்க மாட்டேன்றாங்க. சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு பேட் நம்பர் 3. அவங்க வந்து எப்படியாவது அந்த மும்மூர்த்திகள் சக்கரவியூகத்தை கொண்டு வரணும்னா அவங்க குஷால் மெண்டிஸ நம்பர் 3 தள்ளினாங்கன்னா இஸ் அ சூப்பர் பிளேயரு, அக்ரஸிவ் பிளேயரு. டப்பு டிப்புன்னு அடிச்சு அவுட் ஆடுற எங்க டீம் தான் ஆடினாரு. பிஎஸ்எல் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பட் 30 மேல வண்டி ஏறல. அதனால உங்களுக்கு இந்த 30 வந்து அவங்க பார்க்கல. So they have to bat Washington Sundar at 3, Kushal Mendis, Sharpendra Thakur, Shahrukh Khan, Rahul Tewatia, Rakib Khan, Sai Kishore, Prasidh Krishna and Mohammad Siraj. உங்களோட இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஜெரால்டு குட்ஸியே வேணும். இந்த மாதிரி ஒரு பிச்சில பேஸ் வேணும். அர்ஷத் கான் விட்டுட்டீங்க விட, அர்ஷத் கான் தான் ஆடுவாங்க சுந்தருக்கு பதிலா. அந்த தப்ப தானே பண்ணிட்டு இருக்காங்கன்ற, அந்த தப்ப தானே விக்கெட்டுக்கு அர்ஷத் கான் தான் ஆடுவாங்க. எஸ்பெஷலி அது தப்பா தான் இருக்கலாம், பட் அவங்க அர்ஷத் கான் தான் ஆடுவாங்க. ஆடினா ஒண்ணு பேட்டிங் ரொம்ப வீக் ஆயிடும். ஏன்னா குஷால் மெண்டிஸ் பாத்தீங்கன்னா இஸ் குட் எனஃப் டு ஸ்கோர் 30, இஸ் குட் எனஃப் டு ஸ்கோர் 100. பட் நீங்க 100 30 சூஸ் பண்ணா ஐ வுட் ராதர் சூஸ் 30. ஏன்னா நிறைய ஷாட்ஸ் ஆடுவாரு. ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட் நான் கேட்கறேன், இப்ப நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் வைக்கிறேன். ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட் பிளிஸ்டரிங் 30 ஆர் சென்சிபிள் 100னா நீங்க 100 சூஸ் பண்ணுவீங்களா 30 சூஸ் பண்ணுவீங்களா? உங்களோட எக்ஸ்பர்டீஸ் சொல்லுங்க. 100 தான் சூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால உங்களுக்கு இந்த 2 பேரை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஷாருக் கான் செம்ம டேலண்ட். அன்பார்ச்சுனேட்டா இந்த ஐபிஎல்ல எழுந்திருக்கல, ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. அப்புறம் ராகுல் டெவாட்டியாக்கு பேட்டிங்கே கிடைக்கல, அவரும் பெருசா டச் இல்ல. ரஷீத் கான் போலிங்கும் சரியா போட மாட்டேன்றாரு, பேட்டிங்கும் சரியா ஆட மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அர்ஷத் கான் 2-3 6 அடிப்பாரு. இஃப் இஸ் குட் எனஃப் ரியலி டு வின் a மேட்ச் ஃபார் யூ தென் இட் இஸ் ஃபைன். அதுவும் கஷ்டம். அப்படிங்கும் போது ஐ வுட் ராதர் ஃபீல் வாஷிங்டன் சுந்தரா ஆடியே ஆகணும், தட் டு நம்பர் 3 டு கிவ் ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸ், ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட் இவங்கெல்லாம் ஓபன் அவுட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 overs பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் 11 இவங்க ஆடினாங்கன்னா திஸ் இஸ் a solid top 3. ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பேர்ஸ்டோ இஸ் வெரி டேஞ்சரஸ். திலக் வர்மா வந்து உங்களுக்கு இல்லைன்னா சூரியகுமார் நம்பர் 3 இஸ் பிரில்லியன்ட் ஃபார்ம். அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்துட்டு ஜிடி பாத்தீங்கன்னா அந்த கடைசி 2 மேட்ச்ல அந்த அளவுக்கு பெருசா அந்த நம்பர் டாப் 3 ரன் அடிக்கலன்றதுனால மும்பை வில் ஹேவ் தட் எட்ஜ். ஸ்பின் எட்ஜுங்கும் போது ரஷீத் கான் இன்னும் பிக்சருக்கே வரல. நீங்க சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தரம் ஆடுவாங்களா தெரியாது. சாய் கிஷோருக்கு போலிங் தேவைப்பட்டா கொடுக்குறாங்க, ஸ்பின் ஸ்ட்ரென்த்தே இல்ல. இவங்க பாத்தீங்கன்னா சாண்ட்னர் வில் ரிலிஷ் போலிங் ஆன் தட் பிச். 4 ஓவர்ல எப்படி 27 போட்டுருவாரு. கரண் ஹஸ் ஆல்சோ டன் வெல். அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. மும்பை லாஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, பட் தேர் நாட் அவுட் பிளேட், தேர் பீட்டன் பை பெட்டர் டீம் ஆன் த டே.
பட் ஜிடி லாஸ்ட் 2 மேட்ச் ரியல் ஹேமரிங், particularly missing out ஜோஸ் பட்லர். ஸோ ஐ ஃபீல் மும்பை வில், ஈவன் தோ நீங்க சொல்ற மாதிரி திலக் வர்மா இல்லைன்னா கூட ராபின் மின்ஸ் உள்ள வந்தாலும் மும்பை வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா எனக்கு என்னமோ ஒரு அப்செட் இருக்குன்னு தோணுதுன்றீங்களா? இல்ல பீடாக், மும்பை நான் நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். நான் 2 பாயிண்ட் சொல்றேன். ஒன்னு வந்து பட்லர் போன மேட்ச் நம்ம சொன்னோம் ஆர்சிபிக்கு வந்து +1 ஏசில்வுட், மார்க்கோ போனது வந்து -1 அவங்களுக்குன்னு. இங்கே வந்து இது வந்து ஒரு பெரிய -1 பட்லர் போனது ஜிடிக்கு. இவங்களுக்கும் ஒரு மைனஸ் இருக்கு. திலக் வர்மா இல்ல அப்படின்னா அது அவர் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கறதுனால அது ஒரு -1/2 நான் கொடுப்பேன். ஸோ -1 -1/2. இதோட இன்னொன்னு என்னன்னா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆட்கள் வந்து செட்டிங் அப் டோட்டல்னாலும் சரி, சேசிங் டோட்டல்னாலும் சரி நம்பலாம் அவங்கள. இந்த மாதிரி மிடில் அண்ட் லோவர் ஆர்டரோட சேர்ந்து அவங்க டீம் எடுத்துட்டு போயிருவாங்க. நமந்தீர் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சேம் ஐ கேனாட் சே ஃபார் இந்த ஷெஃபன் ரோதர்ஃபோர்டு, தேவாட்டியா அண்ட் இவர் ஷாருக் கான்லாம் என்னால அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் அங்கதான் மேட்ச் வில் பி ஒன் ஆர் லாஸ்ட். ஐ திங்க் மும்பை வில் வின் திஸ் தான் நானும் நினைக்கிறேன். பீடா ஃபேண்டசிக்கு போலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி திலக் வர்மா இல்ல, தீபக் சஹர் இல்லைன்றதும் அடிதான், பட் அதை கவர் பண்ண முடியும். திலக் வர்மா அண்ட் ராபின் வின்ஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ மேட்ச், பட் பட் நோ அதர் ஆப்ஷன். ஃபேண்டசினா அந்த பிச்சு வந்து சொன்னேன், இந்த பிச்சில் ஆட மாட்டாங்க, வேற பிச்சில் தான் ஆடுவாங்க. அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ பாட்டா ஈஸி விக்கெட் வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹை ஸ்கோரிங் கேம். சாண்ட்னரை ஃபர்ஸ்ட் பிக்கா எடுப்பேன் கண்டிப்பா. 7 ஓவருக்கு அப்புறம் தான் அவரை யூஸ் பண்ணுவாங்க, அவரை எடுப்பேன். ஜஸ்பிரீத் பும்ரால நீங்க விடவே முடியாது. ஸ்டீமிங் என்ன, பிரசீத் கிருஷ்ணா இஸ் ஜஸ்ட் லோன் கண்டெண்டர் ஃபார் ஆரஞ்சு கேப், அவரை எடுப்பேன். சுப்மான் கில் டெஃபினட்டா வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்டிகுலர்லி த கான்பிடன்ஸ் ஆஃப் பீயிங் த டெஸ்ட் கேப்டன். அவருக்கு தெரியும் ஜோஸ் பட்லர் இல்லைங்கும் போது ஃபுல்லா ஆடணும்னு அவரை எடுப்பேன். சூரியகுமார் யாதவ் இஸ் ஆல்சோ மேஜிக்கல் ஃபார்ம். என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா மிச்சேல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசீத் கிருஷ்ணா, சுப்மான் கில் அண்ட் சூரியகுமார் யாதவ். ஐ ஹவ் காட் நோ ஐடியா நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ப்ளீஸ் கோ ஹெட். ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா. பெரிய மேட்ச்ல பெரிய பிளேயர் அடிப்பாங்க, அதனால ரோஹித் சர்மா 3 இந்த சைடு. அந்த சைடு வந்து சாய் சுதர்ஷன் நீங்க எடுத்துட்டீங்கல்ல? இல்ல எடுக்கல, உங்களுக்கு தான் விட்டுருக்கேன். சாய் சுதர்ஷன். ரஷீத் கான்லாம் நான் சொல்லி நான் அடி வாங்கிட்டேன். இந்த முத்து ரஜினிகாந்த் மாதிரி 2 பக்கமும் ரத்தம் வந்து இந்த விடுகதை பாட்டு தான் எனக்கு போடணும். இந்த ரஷீத் கானை நம்பி நான் கெட்டது போதும் ஃபேண்டசியில. அதுக்கு பதிலா நான் வந்து வேற நல்ல பவுலரா எடுக்கிறேன். பிரசீத் நீங்க எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். டிஎஸ்பி சார் இருக்காரு. சிராஜ் எடுத்துருவோம். சிராஜ் ஸ்விங் ஆகுது பயங்கரமா, 50 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்துருவாரு. சிராஜ் நான் எடுத்துறேன். சாய் சுதர்ஷன், சிராஜ், போல்ட், ஹர்திக், ரோஹித், இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, பிளேயிங் 11 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 2 பேருமே மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்றோம். இந்த எலிமினேட்டர்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் இது பண்ணி பவுலிங் ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு, நீங்க உங்களோட ரீசனை கொடுத்தீங்க, சாலிட் ரீசன். அவங்க லோயர் மிடில் ஆர்டர் ஹஸ் நாட் கம் டு த பிக்சர் அப்படின்னு இவங்களுக்கு அதிக நம்பந்திர வச்சு சாட்னர் வந்து நொறுக்கிடுவார் கடைசியில ஒரு 20 ரன் ஒரு 12 பால்ல. இவங்களுக்கு அங்கதான் இவங்க ஸ்ட்ரகிளிங், பர்டிகுலர் இந்த டாப் 3 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு there's a massive chance that Mumbai will go to advantage. பட் திலக் இல்லைன்னா கொஞ்சம் அவங்க பேட்டிங்ல செட்டில் ஆயிடுச்சு. லைக் பேட்ஸ்டோ அடிச்சிட்டாரு, அசலங்கா அடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அசலங்கா பதில பேவன் ஜேக்கப்ஸ் யோசிப்பாங்க. இப்ப திலக் வர்மா இல்லன்றதுனால they would wanted to have a guy like அசலங்கா who is conventional. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னையும் போடுவார் அசலங்கா. அதான் சொல்றேன். there is a good chance that அசலங்கா will bat number 3 and சூரியகுமார் யாதவ் might bat number 4. அத கூட பண்ணுவாங்க. இல்ல அசலங்கா might bat number 4. ஒரு மாதிரி ஒரு கன்வென்ஷனல் பிளேயர், அந்த மாதிரி ஒரு சாலிட் பிளேயரை நான் வச்சுக்கிறேன்னு யோசிப்பாங்க. அப்படி இல்ல நான் பினிஷிங் இதை ஸ்ட்ரென்தன் பண்றேன் திலக் வர்மா இருந்தா there is a chance பேவன் ஜேக்கப்ஸ் will play. I will always go with அசலங்கா. அதனால வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 டீமும் கொஞ்சம் கை உடைச்சுதான் போயிருக்கு. மும்பை is going to make 4 changes in the playing 11 where they are just progressing on with the momentum. என்ன வேணா நடக்கும். பட் நான் இது வந்து மும்பைக்கு எட்ஜு கொடுத்துருக்கேன், நீங்களும் மும்பைக்கு எட்ஜு கொடுத்துருக்கேன். பார்ப்போம் what is going to happen. Who is going to play Punjab Kings in Ahmedabad, batting beauty. GT would love to go there, because being their home ground. But Mumbai and the still a cutout. We'll come back and do a review on which team is going to join PBKs who have lost today. Until we come back and entertain you with this episode of review with a very own Octopus. Thanks a lot and bye-bye.
Tune in after the match for the Eliminator review, only on P-Dog Speaks YouTube channel.